வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான லெசன் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பொசிஷனை எப்படி வந்து இங்கிலீஷில் சொல்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ பொசிஷன்ஸை எப்படி வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து சொல்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ எம், இஸ், ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கு பார்த்தீங்கன்னா ஐ எம், ஹீ இஸ், சி இஸ், இட் இஸ், தே ஆர், யூ ஆர், வி ஆர். ஸோ இப்படிங்கிற இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இஸ், ஆர் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ளூரல்ங்கிறதுனால ஆர் யூஸ் பண்ணுறோம். இது சிங்குலர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐக்கு பார்த்தீங்கன்னா ஆம் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. இப்போ ஐம் சாரி. ஸோ எக்ஸாம்பிள் சென்ஸ் பார்ப்போம். இப்போ ஐ எம் அ டீச்சர். ஸோ நான் வந்து ஒரு டீச்சர், ஐ எம் அ டீச்சர். ஸோ இந்த இடத்துல ஏ வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா சிங்குலர், நாங்கிறது ஒரு ஆள் தானே, ஐ எம் அ டீச்சர். ஸோ அதனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து அடுத்த லெசனில் பார்ப்போம், சரிங்களா. ஐ எம் அ டீச்சர். ஸோ இப்போ நான் ஒரு டீச்சர். நான் டீச்சர் இல்லைனா எப்படி சொல்லலாம், ஐ எம் நாட் அ டீச்சர், ஐ எம் நாட் அ டீச்சர். சி இஸ் அ டாக்டர், சாரி, சி இஸ் அ டான்சர். ஸோ அவள் வந்து ஒரு டான்சர், அவள் வந்து ஒரு டான்சர். சி இஸ் அ டான்சர். ஸோ அவள் வந்து ஒரு டான்சர் இல்லைன்னா நம்ம எப்படி சொல்லலாம், சி இஸ் நாட் அ டான்சர், சி இஸ் நாட் அ டான்சர். இப்போ அடுத்த சென்ஸ், ஹீ இஸ் அன் ஏஜென்ட், ஹீ இஸ் அன் ஏஜென்ட். ஸோ ஆன் பார்த்தீங்க அப்படின்னா வவல் சவுண்ட் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் போடணும். வவல் சவுண்ட்ஸில் அது கான்ஸ்டன்ட் வந்தால் அதில் ஏ போடணும். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் இன்னும் எப்படி யூஸ் பண்ணல அப்படின்னு தெரியல அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீ இஸ் அ ஏஜென்ட், ஹீ இஸ் நாட் அ ஏஜென்ட். யூ ஆர் போலீஸ், யூ ஆர் போலீஸ், நீங்கள் வந்து போலீஸ். ஏதாவது நம்ம நெகட்டிவ் எப்படி சொல்லலாம், யூ ஆர் நாட் போலீஸ், யூ ஆர் நாட் போலீஸ், சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஒர்க்கர்ஸ், they are workers. இப்போ ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா we are students. ஸோ we are students வந்து நம்ம நெகட்டிவ் எப்படி சொல்லலாம், we are students நம்மளாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ we are not students அப்படின்னா நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, we know நாங்கள் அப்படிங்கிறது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஐம் சாரி. ஸோ வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ், வவல்ஸ், அது இது கிராமர்னு போட்டு நிறைய பேர் கொண்டு எடுத்துருவாங்க நம்மளை. ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம டெய்லியும் பேசுகிறதுனாலையும் நம்ம தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதேமாரி கற்றுக்கலாம். நமக்கு வந்து மாடல் ஆக்சிலரி வெர்பு, அந்த வெர்பு, இந்த வெர்பு, ப்ரேசல் வெர்பு, அப்புறமேட்டு நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ் அப்படின்னு போட்டு நம்மளை அடிச்சிருவாங்க சில பேர். ஸோ ஏன்னா நானும் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் கற்றுக்கிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாத, ஒரு நேச்சுரல் வேல நம்ம தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோமோ அந்த மாதிரி பெர்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கற்றுக்குவோம். ஏன்னா இங்கே தவறுகள் பண்ணாமல் யாருமே கிடையாது. நம்ம தப்பு பண்ணி கற்றுக்குவோம், சரிங்களா. ஸோ மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து மிஸ்டேக்கே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். மிஸ்டேக் பண்ணுங்கள், பிகாஸ் எவ்ரி ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப் டு கெட் சக்ஸஸ். அதனால நான் சொல்கிறேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்முலா, இதான் ரூல் அப்படின்னு தான் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ அடுத்து லாஸ்ட் சென்டென்ஸ் நம்ம பார்த்துருவோம். மகா இஸ் அன் இன்ஜினியர். மகா இஸ் அன் இன்ஜினியர் அப்படின்னா மகா வந்து ஒரு இன்ஜினியர். இப்போ மகா வந்து இன்ஜினியர் இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம், மகா இஸ் நாட் அன் இன்ஜினியர், மகா இஸ் நாட் அன் இன்ஜினியர். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்பு. இது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஸோ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனை சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ப்ரெசென்ட்டில் கண்டினியூஸாக அந்த பொசிஷனில் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான், சரிங்களா கைஸ். ஐ எம் சாரி, ஹேக் ஆஃப். ஸோ இன்றைக்கான லெசன் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன்ஸ் ஐ எம், ஹீ இஸ், சி இஸ், இட் அண்ட் தே, யூ, வி. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பொசிஷன்ஸ் எப்படி நம்ம பார்த்துக்கோம். ஸோ இன்றைக்கான லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த லைக் பண்ண ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்போக்கன் கோர்சஸ் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது ஆன்லைனில். ஸோ திஸ் மே help your friends or family members to learn this language faster. Thank you so much. I see you on the next video. Till that, this is Cyril. Bye bye.